ஒரு பழைய நகரத் தெருவின் ஓரத்தில் குப்பையும் தூசியும் நடுவில் கிழிந்த துணிகளில் 2 சின்ன பூனைகள் வாழ்ந்தன. ஒரு பூனை அதன் கைகளை பிடித்துக்கிட்டு மற்றொரு பூனை அழுதது. வயிறு பசி, ஆனா யாரிடமும் சொல்ல முடியாத வலி. பசியால் கண்கள் ஈரமாக இருந்தாலும் அவங்க கண்களில் ஒரு சின்ன கனவு இருந்தது. யாரிடமும் கையேந்த கூடாது, உழைப்பாலேதான் வாழணும் என்று மனசுக்குள்ளே அந்த 2 பூனைகளும் உறுதியெடுத்தது. காலை விடியும் முன் மக்கள் தூங்கும் நேரத்தில் ஒரு பூனை தேநீர் கடை முன் குப்பைகளை சுத்தம் செய்தது. அந்த குளிர்ந்த தரையில் கைகளில் காயத்தோடு அது சேமித்தது சில காசுகள், சில நம்பிக்கைகள். மற்றொரு பூனை காய்கறி மார்க்கெட்டில் தன் சிறிய உடம்பால் சாமான்களை தூக்கி உதவி செய்தது. வெயில் எரிந்தது, மழை கொட்டியது. ஆனா அவங்க கனவுகள் ஒரு நாளும் நனைவில்லை. நாள்கள் கடந்தது, அந்த சிறிய காசுகள் பெரிய நம்பிக்கையா மாறின. ஒரு நாள் அந்த 2 பூனைகளும் ஒரு சின்ன கடை திறந்தன. அன்றைய தினம் அந்த தெரு ஒன்று கற்றுக்கொண்டது: நேர்மையான உழைப்பு எப்போதும் ஏமாற்றாது. இன்று அவை ஏழை இல்லை, ஆனா அந்த ஏழ்மை நாட்களை மறக்காத உண்மையான பணக்காரர்கள். உழைப்பு இருந்தால் உயர்வு கண்டிப்பாக வரும்.